இது அழகிய யமுனை நதி, டெல்லியின் அடையாளம். அமைதியான இந்த நதியில் பெரும் மழை காரணமாக 1978ஆம் ஆண்டு கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஒரே நாளில் 7 லட்சம் கன அடி தண்ணீர் புரண்டு ஓடியது. இதனால் டெல்லியின் அநேக பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின. பல்லாயிரக்கணக்கான வீடுகளை வெள்ளம் சூழ்ந்தது. மக்கள் பரிதவித்தனர். நகரம் ஸ்தம்பித்தது. நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் விரைந்து நிவாரணப் பணியில் ஈடுபட்டனர். ஒவ்வொரு பகுதியிலும் குழு அமைத்தனர். 3000 தொண்டர்கள் யமுனை கரையில் ஆயிரக்கணக்கான மணல் மூட்டைகளை ஒரே இரவில் அடுக்கினர். இதனால் வெள்ளப்பெருக்கு கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. பல ஆயிரம் உயிர்கள் காப்பாற்றப்பட்டன. ஓராண்டிற்கு முன்பு, அதாவது ஆகஸ்ட் 1977இல் இதே போன்று வெள்ளத்தின் போது மேற்கொண்ட சேவையின் அனுபவம் அவர்களுக்கு இருந்தது. 1977 வெள்ளத்தின் போது நிவாரணப் பொருட்களுடன் சென்ற படகு மூழ்கி 6 ஸ்வயம் சேவகர்கள் இறந்தனர். அதே அபாயம் 1978 வெள்ளத்தில் இருந்த போதும் ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் சேவையை நிறுத்தவில்லை. ஆங்காங்கே நிவாரண முகாம்கள் அமைத்தனர். மேலும் அரசு அமைத்திருந்த 51 நிவாரண முகாம்களில் தங்கியிருப்போருக்கு உணவு உள்ளிட்ட நிவாரணங்களை வழங்கும் பொறுப்பு ஆர்எஸ்எஸ் வசம் ஒப்படைக்கப்பட்டது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு, மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் வழங்கினர். வெள்ளத்தில் சிக்கி இறந்தவர்களின் உடல்களை மீட்டு மரியாதையுடன் இறுதி மரியாதைக்கும் ஏற்பாடு செய்தனர்.